அமெரிக்க அதிபர் தேர்தல் நடக்க சில நாட்களே இருக்கும் நிலையில் குறிப்பிட்ட சில மாகாணங்களில் இரு முக்கிய கட்சிகளின் வேட்பாளர்கள் இடையே போட்டி கடுமையாகியுள்ளது. அமெரிக்காவின் 50 மாகாணங்களில் உள்ள 538 வாக்குகளில் 270 மற்றும் அதற்கு அதிகமான வாக்குகளை பெறுபவரே அதிபராக தேர்ந்தெடுக்கப்படுவார். தற்போதுள்ள நிலையில் அலாஸ்கா, மிசிசிப்பி உள்ளிட்ட 20 மாகாணங்கள் முற்றிலும் குடியரசுக் கட்சிக்கு ஆதரவாக உள்ளதாக புதிய கருத்து கணிப்புகளில் தெரிய வந்துள்ளது. இதனால் அக்கட்சியின் அதிபர் வேட்பாளர் டொனால்டு டிரம்பிற்கு 157 வாக்குகள் கிடைப்பது உறுதியாகி இருக்கிறது. இதற்கு அடுத்தபடியாக ஜார்ஜியா மற்றும் அயோவா ஆகிய இரு மாகாணங்களிலும் குடியரசுக் கட்சிக்கு ஆதரவான சூழல் நிலவுவதாகவும் தெரிய வந்துள்ளது. இதன் காரணமாக டொனால்டு டிரம்பிற்கான வாக்குகளானது 179 கூட வாய்ப்பு உள்ளது. அதேபோல் கலிபோர்னியா, நியூஜெர்சி, நியூயார்க் உள்ளிட்ட 17 மாகாணங்களில் ஜனநாயக கட்சிக்கு சாதகமான சூழல் நிலவுவதாக கருத்து கணிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதனால் அக்கட்சியின் வேட்பாளர் ஹிலாரி கிளின்டனுக்கு 200 வாக்குகள் கிடைப்பது உறுதியாகியுள்ளது. அதேபோல் பென்சில்வேனியா, விர்ஜீனியா உள்ளிட்ட மாகாணங்களில் ஜனநாயக கட்சிக்கு கூடுதல் ஆதரவு கிடைக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் மூலம் ஹிலாரிக்கான வாக்குகள் 272 அதிகரிக்கும் வாய்ப்புள்ளது. இதேபோல் அரிசோனா, வடக்கு கரோலினா உள்ளிட்ட பிற மாநிலங்களில் போட்டி கடுமையாக உள்ளது கருத்து கணிப்பில் தெரிய வந்துள்ளது. இந்த மாகாணங்களில் மொத்தம் 87 வாக்குகள் உள்ளன. தேர்தல் நடக்க சில நாட்கள் மட்டுமே உள்ள நிலையில் இதில் பெரிய மாற்றம் ஏற்படாத சூழலில் ஹிலாரி வெற்றி பெறுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.